இது வாழை மரத்து தாலி கட்டுறதோடு நிற்கலை. திலகோமம் ஆரம்பித்து இருக்கக்கூடிய எல்லா பெரிய பெரிய கோயில்கள்லையும் பூஜை வரைக்கும் போகுது. தவளைக்கெல்லாம் தாலி கட்டுற என்ன வேணாலும் காலம்லாம் செய்வாங்க. இருந்தது. சரிங்களா? எது வாய் திறக்காதோ, எது செய்யாதோ, இப்போ இவங்க நல்ல வேளை தாலியோட நிப்பாட்டினாங்களா, அது வரைக்கும் சந்தோஷப்படணும். ஹனிமூனுக்குலாம் கூப்பிட்டு தவளை போய் என்ன வருது இல்லைங்களா? அது மாதிரி ரொம்ப குழப்பம். அது என்னன்னா, இது மக்களுடைய குழப்பம். அப்போ இது போலவே செவ்வாய் தோஷம் 2, 4, 7, 8, 12 செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம்னு சொல்கிறாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, காலபுருஷ தத்துவத்தில் 2ங்கிறது வந்து ரிஷபராசி. அப்போ 2ல் போயின்னா தனது ராசி 7ல் பார்க்கும். 4 என்பது கடகராசி. கடகராசியில் செவ்வாய் நீசம். 2, 4, 7ங்கிறது வந்து அதே துளாராசி தனது ராசியை பார்க்கும். 8ங்கிறது விருச்சிக ராசி அதோடைய ராசியை பார்க்கும். 12 என்பது குருவனுடைய ஸ்தானம். 4 முன்னாடி செவ்வாய் இருந்தால் இவங்க எல்லாத்துக்குமே வந்து இன்ஃபெக்ஷன் ஆகும். இப்போ இன்ஃபெக்ஷனை பற்றி எந்த அளவுக்கு அவேர்னஸ் இருக்குது அப்படின்னா, நம்மளுக்கு இந்த ஹெச்ஐவி அதெல்லாம் வந்துட்டதுன்னா அப்புறம் இந்த இன்ஃபெக்ஷனை பற்றி தெரியும். இன்னுமே நிறைய பேர் வந்து இன்ஃபெக்ஷன் வந்து இப்படி ஹெச்ஐவியாக தான் ஆகணும்னு அவசியம் இல்லை. நிறைய பெண்களுக்கு வந்து நிற்காமல் பீரியட் போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? அவங்க வீட்டுக்காரர் வந்து வேறு ஏதாச்சும் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருப்பார். அந்த இன்ஃபெக்ஷனுக்கு இப்படி ஆயிரும்.